ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 30 மினிட் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை குக்கரில் சேர்த்து அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இனி மட்டன் சுக்காக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி, 3 வரமிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா எடுத்து அதை நல்லா வறுத்து வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும், இல்லைனா தீஞ்சு போய் அதோட டேஸ்ட்டே மாறிடும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். நான் இப்போ அம்மியில் அரைச்சிக்கிறேன். அம்மி இல்லாதவங்க மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அம்மியில் அரைக்கும்போது அதோட சுவையே ரொம்ப நல்லா இருக்கும். நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் மேரினேட் பண்ணி வைக்கும்போது அதில் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இன்னும் நல்ல சுவையை கொடுக்கும். இனி இந்த மசாலா கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். கருவேப்பிலையை முழுசாக சேர்த்தா அதை சாப்பிடாம தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சா அதை நம்ம குழம்பு கூடயே சேர்த்து சாப்பிட்ருவோம். அதனால் அரைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலாவை நல்லா அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கணும். இனி ஒரு கடாயை எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் மட்டனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் அதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, 1 சின்ன பட்டை, 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கணும். அதோட 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா நான் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நான் இதில் தக்காளி சேர்க்கலை. தக்காளி டேஸ்ட் பிடிக்கிறவங்க ஒரு தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இனி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ பாருங்க, மட்டன் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியையே நம்ம இந்த மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, சுவையும் அதிகமாகும். இப்போ இந்த மசாலா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா கிளறி விடணும். இனி இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நம்ம மட்டன் வேக வைக்கும்போது ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இனி இதில் இருக்க தண்ணி எல்லாம் கம்மியாகி அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வர்றது வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடுச்சு. இனி கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை சேர்த்து கிளறி எடுத்தால் நமக்கு சுவையான மட்டன் சுக்கா ரெடி. இது சாதம், சப்பாத்தி, கீ ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடும்போது நல்ல ட்ரை ஆகிடும். அப்போ உங்களுக்கு நல்ல ட்ரையான மட்டன் சுக்கா கிடைக்கும். இந்த ரெசிபியை கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.